ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. இஸ்ரேலில் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூவோ இல்லை அவரோட அமைச்சகத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பென் கவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரியோ இவங்க எல்லாமே இதை வந்து எதிர்க்கிறாங்க. இது பாதி முடிவற்ற போராக நம்ம விட்டுட்டு போகிறது வந்து நல்லதில்லை, இது வந்து முழுமையாக ஈரானோட வலிமையை நம்ம அழிச்சிட்டு தான் நம்ம வெளியே போகணும்னு சொல்லிட்டு. வெனிசுவேலாவில் முடரோவை தூக்கின மாதிரி இங்கேயும் வந்து தலைமையை தூக்கிட்டா ஆட்சி கலந்துரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஈரான் கையாண்ட விதம், போர் கையாண்ட விதம், இராணுவ ரீதியிலேயும் இந்த போர் அமெரிக்காவில் ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். இதில் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஒப்பந்தம் போடாட்டி அரபு நாடுகள்கிட்டேருந்து வரக்கூடிய அழுத்தம் அமெரிக்கா மீது பன்மடங்கு அதிகரித்துள்ளது. உலக எண்ணெய் வர்த்தகத்துக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் ஒரு 2% வீழ்ச்சியை வந்து அமெரிக்கா பரிசளித்துள்ளது. அதோட நீட்சி தான் இப்போது ட்ரம்ப் வந்து G7 மாநாட்டுக்கு போகும்போது கூட யாருமே ட்ரம்ப்பை மதிக்காமல் இருந்தது காரணம். இந்த அளவுக்கு 150 நாட்கள் நடந்து இது வந்து ஈரான் அவங்களால வீழ்த்த முடியலை அப்படின்னா காரணம் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி மட்டும்தான் காரணம். இது மட்டும் ஈரான் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இது இல்லை அப்படின்னா ஈரானை ரொம்ப டஃப் கொடுத்துருப்பாங்களோ? இல்லை, அப்படி இல்லை. ஹார்மோஸ் ஜலசந்தி மாத்திரம் காரணம் இல்லை. நீங்கள் அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும், ஈரானோட ஒட்டுமொத்த பலத்தை அமெரிக்கா குறைந்து மதிப்பீடிட்டது அவர்கள் செய்த பெரிய தவறு. ஹிட்லர் வந்து ரஷ்யா கிட்ட என்ன தவறு செய்தாரோ அதே தவறை ட்ரம்ப் வந்து ஈரான் கிட்ட செய்துள்ளார். எப்பயுமே இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் நம்ம போர் புரியணும்னா அந்த மக்கள் செல்வாக்கும் அந்த மக்களோட ஆதரவும் இல்லாமல் நம்ம போர்களை ஜெயிக்க முடியாது. இவங்க தலைமையை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தலைமையை மாத்திரம் அடிச்சிருந்தா பரவாயில்ல, அந்த நாட்டோட கட்டமைப்பையும் அடித்தாங்க, மக்கள் மீது குண்டு போட்டாங்க. குறிப்பிட்ட அந்த சிறுமிகள் பள்ளிக்கூடத்தில் போட்டாங்க பாருங்கள், அது ஈரானில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், இப்போ இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த வாரானது முடிவுக்கு வந்து விட்டது. இனி உலக நாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் மட்டும் இல்லை, இது வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு வேணா பொருந்து, நாங்கள் இதெல்லாம் உட்பட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப்புமே அதற்கு எதிர்வினையாற்றியிருந்தார், கருத்து தெரிவிச்சிருந்தார். இந்த போர் உண்மைக்குமே முடிவடைந்ததா இல்லை ஒரு பெயரளவில் மட்டும்தான் இது முடிவடைந்திருக்கா? இல்லை, இந்த போர் உண்மைக்கே முடிவடைந்துதான் என்று பார்த்தால் அமெரிக்காவோட ட்ரம்ப் போட்ட ட்வீட்டை பார்த்தீங்க, நம்ம எடுத்து பாருங்கள். அவர் கிளியராக சொல்லியிருக்காரு, போர் முடிவுக்கு வந்து விட்டது, கப்பல்கள் எல்லாம் அவங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் புறப்படுவதற்கு தயாராகுங்கள், ஹார்மோஸ் வழியாக எல்லா திக்கிலும் எண்ணெய் வர்த்தகம் பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கான ஒப்பந்தம் என்பது 14 அம்சங்களை கொண்டு ஒரு போர் நிறுத்தத்துக்கு அவங்க தயாராகிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக போர் நிறுத்தம் என்பது வெறும் இஸ்ரேலை வந்து இதில் பார்ட்னராக சேர்க்கலான்னாலும் போர் நிறுத்தம் முழு பிராந்தியத்துக்கும் போர் நிறுத்தம். வெறும் இது வந்து இஸ்ரேல் எனக்கு இது ஒவ்வாது, இது ஓகே இது எனக்கு செல்லாது அப்படிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த அமைப்பு ஹிஸ்புல்லா, அது லெபனானில் இருக்கு. ஸோ இஸ்ரேல் லெபனானை தாக்கிறத வந்து நிறுத்தி ஆகணும். அதே சமயத்தில் ஈரான் வந்து ஹார்மோஸை திறந்தாகணும். அதே சமயத்தில் அமெரிக்கா பிளாக்கேடை வந்து எடுத்தாகணும். ஆமாம். இன்னொரு விஷயம், மற்ற அரபு நாடுகளோட எண்ணெய் வர்த்தகமும் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகணும், அதாவது சீராக நடக்கணும். இத்தனை விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அமெரிக்காவோட முக்கியமான அம்சங்கள் என்ன? ஈரான் வந்து யுரேனியம் மீது என்ரிச்மெண்ட்டை கைவிடணும். அடுத்த அம்சம் வந்து அவங்க பெலாஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம், அவங்களோட தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ப்ரோக்ராமை வந்து கைவிடணும். ட்ரோன் ப்ரோக்ராமை கைவிடணும். இஸ்ரேலை தாக்க மாட்டேன்னு சொல்லணும். ஹார்மோஸை வந்து தங்கு தடையற்ற வர்த்தகத்துக்கு திறந்து விடணும். இதெல்லாம் அமெரிக்கா எதிர்பார்க்குது. ஈரான் என்ன எதிர்பார்க்குது? ஈரான் எதிர்பார்க்கறத பார்த்தீங்கன்னா, இனிமேல் எப்பயும் ஈரான் மீது இன்னொரு தாக்குதல் இது போன்று நடக்காது.
அதுக்கு இஸ்ரேலும் உத்தரவாதம் கொடுக்கணும், யுஎஸும் உத்தரவாதம் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து ஈரான் வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறதை 15 ஆண்டுகளுக்கு, அதை செவியூட்டுதல் செய்வதை 15 ஆண்டுகளுக்கு தள்ளி வைப்பாங்க. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. 440 கேஜிலேருந்து 460 கேஜி இருக்குது. இப்பயே பாதி சுரங்கங்களை வந்து அந்த யுரேனியம் இருக்கிற சுரங்கங்களோட நுழைவாயில்களில் குண்டுகள் வைத்து தகர்த்து அதை பூமிக்கடியிலேயே அப்படியே புதைச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா நினச்சா கூட உள்ளே போய் எடுக்க முடியாது ஒரு பக்கம். ரெண்டாவது ஹார்மோஸ் ஜலசந்தியில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஒமான் அந்த பக்கமும் இந்த பக்கம் ஈரானும் வந்து அவங்க வந்து ஹார்மோஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துவாங்க. அதற்கு ஒரு தொகை டோல் அப்படின்னு சொல்லி போட்டு கப்பலுக்கு $1 என்னவோ கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பேரலுக்கு $1 கணக்கில், ஒரு டாலர்னா கப்பலுக்கு இல்லை, ஒரு பேரலுக்கு $1 கணக்கில் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது ஈரானோட பணம் $28 பில்லியன் வந்து அமெரிக்கா முடக்கியிருக்கு. அதில் $12 பில்லியன் $24 பில்லியன் வந்து அவங்க கொடுத்தாகணும் முதல் கட்டமாகவே. ட்ரம்ப் சொல்றது வந்து அவங்க முழுமையாக நாங்கள் நம்பலை அப்படின்ற ஒரு விஷயம் அடிபடுது. ஈரான் சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கும் அமெரிக்கா சொல்லியிருக்க பல விஷயங்களுக்கும் முரண்கள் இருக்கு. ஆனா ஈரானோட அந்த முஸ்தபா கமேனி ஆகட்டும், இல்லை அவங்களோட பிரசிடென்ட் மெசூத் பெசஸ்கியான் அவராகட்டும், அப்பாஸ் ஆராய்ச்சி ஆகட்டும், அவங்க எல்லாமே சொல்லியிருக்கிறது ஒரு உடன்படிக்கை எட்டியுள்ளோம் அப்படின்னு சொல்றது. உடன்படிக்கை எட்டியிருக்காங்க. அந்த உடன்படிக்கையை எட்டினதுக்கு இந்த கோரிக்கைகள்லாம் இருக்குது பாருங்கள். ஹார்மோஸை நாங்கள் கட்டுப்படுத்துவோம், நாங்கள் மிசைல் ப்ரோக்ராம் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் ட்ரோன் ப்ரோக்ராம் விட்டு கொடுக்க மாட்டோம், யுரேனியம் வந்து நாங்கள் செவியூட்டுதல் செய்ய மாட்டோம், ஆனால் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கோம். அமெரிக்கா வந்து இங்கே இருக்கக்கூடிய பேஸுகளை வைத்து ஈரானை தாக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். ரெப்பரேஷன்ஸ்னா போரில் நாங்கள் இழந்த கட்டமைப்புக்கு சேதத்துக்கு பணம் கொடுக்கணும். அரபு நாடுகள் அமெரிக்கா எல்லாம் சேர்த்து $300 பில்லியன் வரைக்கும் கொடுக்கணும் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ட்ரம்ப் பார்ஷியலாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராமுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதாக தகவல். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இங்கே இருக்க, இஸ்ரேலில் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூவோ இல்லை அவரோட அமைச்சகத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பென் கவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரியோ, இவங்க எல்லாமே இதை வந்து எதிர்க்கிறாங்க. இது பாதி முடிவற்ற போரா நம்ம விட்டுட்டு போகிறது வந்து நல்லதில்லை. இது வந்து முழுமையாக ஈரானோட வலிமையை நம்ம அழிச்சிட்டு தான் நம்ம வெளியே போகணும்னு சொல்லிட்டு முழுமையான ஈரானோட வலிமையை அழிக்கணும்னா இப்போ ரீசெண்டாக போன வாரம் கூட ஒரு டெஸ்ட்ராயர் கப்பலை, அமெரிக்காவோட கப்பலை ஈரான் மிசைலை வச்சு தாக்கியிருக்கு. மிசைலும் அதை அடிச்சிருக்கு. ஐஃபாவில் இஸ்ரேலோட முக்கியமான துறைமுகமான ஐஃபாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அவங்க தாக்கியிருக்காங்க. இது இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல், அதாவது இஸ்ரேலோட வடக்கு பகுதியில் ஹிஸ்புல்லா வச்சு தாக்குதல்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இவங்க லெபனானுக்குள்ள லிட்டனி நதியை தாண்டி பெய்ரூட் வரைக்கும் படைகள் போகுதுன்னா தாக்குதல்கள் இன்னும் வலுக்கும். இஸ்ரேலோட சேதங்கள் மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் நடந்திருக்கு. அவங்க நினைச்சது என்ன, நினைச்சது ஒன்று, நடந்தது இன்னொன்று. வெனிசுவேலால முடரோவை தூக்கின மாதிரி இங்கேயும் வந்து தலைமையை தூக்கிட்டா ஆட்சி கழுந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஈரான் கையாண்ட விதம், போர் கையாண்ட விதம், நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், இந்த போர் அமெரிக்கா ஜெயிக்காதுன்னு சொன்ன ஒரு சிலர்ல உங்க சேனல்ல பலமுறை நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? இராணுவ ரீதியில இந்த போர் அமெரிக்காவில் ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். அது என் கணிப்பு கரெக்டாச்சா இல்லையா? சில பேர் வந்து முன்னுக்கு பின் சில நேரங்கள் அமெரிக்காவுக்கும் சில நேரத்தில் ஈரானுக்கும் மாற்றி பேசிட்டு இருந்தாங்க. இராணுவ ரீதியாக இதை அலசினோன்னா இந்த போரில் அமெரிக்காவுக்கு எந்த குறிக்கோளில் போரை தொடங்கினாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. இஸ்ரேலுக்கும் தெரியல, அமெரிக்காவுக்கும் ஆட்சி மாற்றத்துக்கான போருனா தெரியல, இல்லை இது எண்ணெய் வர்த்தகத்துக்கான போரா தெரியல, இல்லை ஹார்மோஸ்க்கான போரான்னு தெரியல, இல்லை யுரேனியத்துக்கு அந்த செவியூட்டுதலுக்கு எதிரான போரா, அணு ஆயுதத்துக்கு எதிரான போரா தெரியல. எதுக்காக இந்த போர் தொடங்கப்பட்டது? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இது மாதிரி பல்வேறு முறை போர் நிறுத்தம் வந்துருச்சு அறிவிச்சு தரலான்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் போர் நிறுத்தம் நெருங்கிடுச்சுன்னு சொன்னோன்னா அப்படியே பூம் ஆகும். திரும்பியும் ஒரு எஸ்கலேஷன் நடக்கும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டு குண்டு வச்சு தடிச்சுப்பாங்க. போர் திரும்பியும் தொடங்கிடுச்சுன்னு சொல்லும்போது ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே விழும், பங்கு சந்தை. அது இல்லாமல் எண்ணெய் விலை பார்த்தீங்கன்னா $140 டச் ஆன எண்ணெய் விலை இப்போதான் $94 வந்து இன்னும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. $80 கிட்ட ஸ்டெபிலைஸ் ஆகலாம். மெதுவாக அது $70 $65 பழைய நிலை வர்றதுக்கு இன்னும் நாட்கள் பிடிக்கும்.
இதுல அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஒப்பந்தம் போடாட்டி அரபு நாடுகள் கிட்ட இருந்து வரக்கூடிய அழுத்தம் அமெரிக்கா மீது பன்மடங்கு அதிகரித்துள்ளது. அமெரிக்கா இந்த போர்ல ஒரே ஒரு விஷயம் ஜெயிச்சாங்க, டாலர் ரீதியான எண்ணெய் வர்த்தகத்தையும் காப்பாத்திட்டாங்க ஒரு விதத்துல. இப்போ வர்த்தகம் பண்ணணும்னா டாலரை வச்சு தான் நீங்கள் வந்து எண்ணெய் வர்த்தகம் பண்ணணுன்ற அடிப்படை அந்த விஷயத்தை வந்து அவங்க நிலைநாட்டிட்டாங்க அந்த பகுதியில். ஆனால் இதே சூழ்நிலையில் உலக எண்ணெய் வர்த்தகத்துக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் ஒரு 2% வீழ்ச்சியை வந்து அமெரிக்கா பரிசளித்துள்ளது. அதோட நீழ்ச்சி தான் இப்போ ட்ரம்ப் வந்து G7 மாநாட்டுக்கு போகும்போது கூட யாருமே ட்ரம்ப்பை மதிக்காமல் இருந்ததுக்கு காரணம். ரெண்டாவது, ட்ரம்ப் வந்து இப்போ இன்று அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக பார்க்கப்படுகிறது. எந்த நாடும் அமெரிக்காவோட உதவிக்கு வரல. அவர்களோட உற்ற நண்பன் நெருங்கி, அதுதான் உண்மையான காரணமா இந்த போர் முடிவுக்கு வர காரணம்? நமக்கு யாருமே துணையா இல்லை அப்படின்றத எண்ணத்துலதான் ட்ரம்ப் இந்த போர் வந்துருவான். போரோட எந்த குறிக்கோளையும் அடைய முடியாம அந்த போரை தொடர்ந்தா என்ன குறிக்கோள் வச்சிருந்தாங்க தொடங்குறதுக்கு முன்னாடி? ஆட்சி மாற்றம்னு ஒரு குறிக்கோள் இருந்தது. அதுக்கப்புறம் குறிக்கோளை மாத்தினாங்க. அன்றைக்கு இருந்த நம்பிக்கை என்ன உங்களுக்கு? வெனிசுவேலால பண்ண மாதிரி ஈரான்லயும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. இல்ல யூரோப் கண்ட்ரி கூட நிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். இல்ல அவங்க என்ன நினைச்சாங்க, வெனிசுவேலால மடோரோ தூக்குன மாதிரி மடோரோ வந்து கரகாஸ் வந்து இவங்களுக்கு மிக அருகில் இருந்ததுனால இவங்களால பண்ண முடிஞ்சது. டெஹ்ரான் இவங்களுக்கு அருகிலையும் இல்லை, ரெண்டாவது டெஹ்ரானுக்குள்ள இவங்களால நுழையவும் முடியாது. ஈரானோட போர் யுக்தியை வந்து இவங்க குறைச்சி மதிப்பீடிட்டது இவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. ஓகே, ஈரானை வந்து இவங்களால அழிக்க முடிஞ்சது, ஈரானுக்கு பெரிய சேதம் உண்டாக்க முடிஞ்சதுன்னா ஆமா உண்டாக்க முடிஞ்சது. இல்லை, இந்த போர்ல எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு 105 நாட்கள் நடந்து இது வந்து ஈரான் அவங்களால வீழ்த்த முடியலை அப்படின்னா காரணம் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி மட்டும்தான் காரணம். இது மட்டும் ஈரான் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இது இல்லை அப்படின்னா ஈரானை ரொம்ப டஃப் கொடுத்துருப்பாங்களோ? இல்லை, அப்படி இல்லை. ஹார்மோஸ் ஜலசந்தி மாத்திரம் காரணம் இல்லை. நீங்கள் அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும், ஈரானோட ஒட்டுமொத்த பலத்தை அமெரிக்கா குறைந்து மதிப்பீடிட்டது அவர்கள் செய்த பெரிய தவறு. ஹிட்லர் வந்து ரஷ்யா கிட்ட என்ன தவறு செய்தாரோ அதே தவறை ட்ரம்ப் வந்து ஈரான் கிட்ட செய்துள்ளார். ரஷ்யா ஒரு யானை, அந்த யானையால எவ்வளவு தூரம் ஜெர்மானிய படைகளை உள்ள இழுக்க முடியும். அது பின்னாடி போயிட்டே இருக்க முடியும். அது திரும்பி ஓட ஆரம்பிச்சா திரும்பி அது மெதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பெரிய உதாரணம் மாஸ்கோ, அதாவது ரஷ்யா மீது ஹிட்லர் தொடுத்த போர். முதல்ல ரஷ்யா சோவியத் யூனியன் தோத்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஆரம்பிச்சப்பறம் எங்க போய் நின்னாங்க? பெர்லின்ல போய் நின்னாங்க சோவியத் ராணுவம். அவ்வளவு எதுக்கு? டென்பிங் ஃபூக் அப்புறம் பிரான்ஸை தோக்கடிச்சு திரும்பி அமெரிக்காவை தோக்கடிச்சு வியட்நாம் வந்து 2 சூப்பர் பவர்ஸை தோக்கடிச்சுது. எப்பயுமே இன்னொரு நாட்டுக்குள்ள போய் நம்ம போர் புரியணும்னா அந்த மக்கள் செல்வாக்கும் அந்த மக்களோட ஆதரவும் இல்லாம நம்ம போர்களை ஜெயிக்க முடியாது. இவங்க தலைமையை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தலைமையை மாத்திரம் அடிச்சிருந்தா பரவாயில்ல, அந்த நாட்டோட கட்டமைப்பையும் அடிச்சாங்க, மக்கள் மீது குண்டு போட்டாங்க. குறிப்பிட்ட அந்த சிறுமிகள் பள்ளிக்கூடத்துல போட்டாங்க பாருங்க, குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல. அது ஈரான்ல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திச்சு. ஈரான் அரசுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அழுத்தத்துல பெரிய அழுத்தம் என்னடான்னா, போர் வந்து ஒரு இழுவரி போரா மாறிடுச்சு. முன்ன மாதிரியான டெய்லி தாக்குதல்கள் குறைஞ்சிருச்சு. ஸோ போர் கிட்டத்தட்ட ஒரு முழு நேர போரா இல்லாம பகுதி போரா மாறிட்டு இருக்கும்போது, அங்கே இங்கே அரசல் புரசலா சண்டை நடந்துட்டு இருக்கும்போது, அப்போ மக்களோட மற்ற தேவைகளை வந்து அரசு கவனிக்க வேண்டிய கட்டாயம் வருமா வராதா? கண்டிப்பா. ஸோ அந்த கட்டாயம் வரும்போது மக்களே வந்து ஒரு விதமான அதிருப்தியில் அரசு மேலே இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. போர்னு வரும்போது எல்லா மக்களும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அரசுக்கு பக்கமா. போர் நின்ன அப்புறம் அவங்க அன்றாட வாழ்க்கையை தொடர்றதுக்கும் அவங்க அன்றாட வாழ்க்கையை வந்து தேவைகளுக்காகவும் அவங்க மக்கள் வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்க தானே செய்வாங்க. ஸோ ஈரானோட அரசு வந்து அதை பார்க்கறதுக்காக அதை நோக்கி அவங்களோட முக்கியமான விஷயங்களை அவங்க முன்வைத்தாகணும். இல்லை, அவங்களோட பொருளாதாரத்தை திரும்பி மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் ஈரான் அரசுக்கு இருக்கா இல்லையா? ஸோ இது ஈரான் மேலே இருக்கக்கூடிய அழுத்தம். இல்லை, இதுவரை ஈரான் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை சொல்லிட்டீங்க. இனிமேல் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த நாட்டில் பார்த்துக்க போறாங்க அரசியல் ரீதியாக. இப்போது இந்த போரின் முடிவில் உண்மையான வெற்றி யாருக்கு? ஒரு பக்கம் ட்ரம்ப் நாங்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரியே ஒரு பேச்சுக்கள் எல்லாம் இருக்குது, இன்னொரு பக்கம் இல்லை ஈரான் தான் வெற்றின்ற மாதிரி கருத்துக்கள் வருது. உண்மையான வெற்றி யாருக்கு சார்?
இதை பொறுத்த வரைக்கும். வியட்நாம் போரில் யார் வென்றா? வியட்நாம் தான். ஆப்கானிஸ்தான் போரில் ஆப்கான் தான். அப்போ இதுலேயும் ஈரான் தான். இல்லை இப்படி அதே தான் அங்கேனா இங்கே தான் அப்படி தானா வரலாறு. போர் கொண்ட குறிக்கோள்களை எந்த இராணுவம் அடைய முடியவில்லையோ, அடைய முடியாவிட்டாலும் தார்மீகமான வெற்றிகள் என்பது போரில் இல்லை. எலெக்ஷன்லேயும் வந்து நான் வந்து மாரலாக வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவிலேயே வந்து பல பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த பர்டிகுலர் கட்சிக்கு வந்து 35% வாக்கு தான் கிடச்சிருக்கு, இல்லை 37% வாக்கு தான் கிடச்சிருக்கு. அப்போ அதற்கு எதிராக ஓட்டு போட்டவங்க எல்லாம் சேர்த்து 63%. அப்போ அவங்க தான் வின் பண்ணுது, இவங்க தோத்துட்டாங்க. அப்படி இல்லை. ஈரான் வந்து எங்களை முழுமையாக எங்கள் கப்பல் படையை அழைச்சிடல, அவங்க வர்த்தகத்தை நாங்கள் வந்து நிறுத்திட்டோம் பார்த்தியா, அவங்கள வந்து அவங்களோட மற்ற விஷயங்களை வந்து நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம், அங்கே தான் போரில் வின் பண்ணோம். இது ஒரு விதமாக சொல்கிறது. ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்ட முக்கியமான குறிக்கோள்கள், கர்க் ஐலாண்டை பிடிக்கணும்னு நினச்சிங்க, பிடிக்கல. டேரானை பிடிக்கணும்னு நினச்சிங்க, பிடிக்கல. அவங்க தலைமையை ஒழிச்சிட்டா ஈரான் கவிழ்ந்துருன்னு நினச்சிங்க, கவிழல. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தா போர்க்குறிக்கோள் இன்க்ளூடிங் அணு ஆயுதத்தை ஈரான் நிறுத்தணும்னு நினச்சிங்க, அவங்களா நிறுத்தினா உண்டே தவிர்த்து நீங்கள் போய் அதை கைப்பற்ற முடியல. ஸோ என்ன போர்க்குறிக்கோள்களை இஸ்ரேலோ அமெரிக்காவோ இதுவரை அடைந்துள்ளது? கொஞ்சம் கோடிட்டு காட்டுங்க. எதுவுமே இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கேட்டால் ஈரானோட கப்பல் படையை கப்பல் படைன்னு ஒன்று இருந்திருந்தா அழிச்சிருக்கலாம். விமானப்படையை அழிச்சிட்டோம். அவங்களுக்கு விமானப்படை எப்போ 1970களில் இருந்த விமானங்களை அழிச்சிட்டு நீங்கள் நான் அழிச்சிட்டேன்னு சொன்னால் அது வின்னுன்னு சொல்லிட முடியுமா? இப்போ நீங்கள் வியட்நாம், ஆப்கான் அந்த வரிசையில் ஈரான் சேர்த்துக்கிறீங்க. நான் எதுக்கு வாண்டடா நான் இந்த நாடுகளை கம்பேர் பண்றேன்? இல்லை, இந்த நாடுகளின் பேர்கள் சொல்றது சரியா இருக்குமா, இல்லை அதற்கு நேராக சென்ற அமெரிக்கா பேரை தொடர்ந்து சொல்வது சரியா இருக்குமா? தோல்வி தோல்வி. எங்கெல்லாம் அமெரிக்கா தனியாக போர் செய்வதற்கு கிளம்பியதோ அங்கெல்லாம் அமெரிக்கா தோல்வியை தவிர வேற எதையும் சந்தித்தது இல்லை என்பது வரலாறு. தனியா போய் இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. எஸ், அஃப்கோர்ஸ். என்ன டவுட்டு? அப்போ பொருளாதார ரீதியாகவும் அப்படித்தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மற்ற எல்லாரும் கையை பிடிச்சி தனியா போனா எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கூட்டு சதி பண்ணா மட்டும்தான் அமெரிக்கா என்ற ஒரு நாடு இருக்கும். அமெரிக்கா தனியா இருந்தா ஆகாது. நீ வா ஏன், நீ வா ஏன், நீ வாப்பா, நீ வாப்பான்னு ஆள் சேர்த்துட்டு சண்டை போடுற டைப் தான் அமெரிக்கா. அது ஆப்கானிஸ்தான்ல ஆகட்டும், இல்லை வியட்நாம்ல ஆகட்டும், இன்னைக்கு ஈரான்ல ஆகட்டும். ஈரான் பண்ண ஒரு பெரிய ஒரு சாதுரியமான ஒரு போர் தந்திரம், அவங்க மேலே தொடுத்த போரை பிராந்திய போரை மாற்றி விட்டது பெரிய தந்திரம் அது. எந்த ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் வந்து ஈரானுக்கு பெரிய தலைவலியாக மாறக்கூடும், அதை வந்து அமெரிக்கா கைப்பற்றிடும், அவங்களோட இராணுவ வலிமை அவ்வளோ இவ்வளோ, அவங்களோட கடற்படை வலிமை அவ்வளோ இவ்வளோ, பெஹ்ரைனில் அவங்களுக்கு 5th ஃப்ளீட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸே அங்கே தான் இருக்குது, அப்படி இப்படின்னு வானலாவை அளவில் புகழ்ந்து தள்ளின எல்லாரும் ஒரு மாதம் கழிச்சு, அந்த போர் தொடங்கின ஒரு மாதம் கழிச்சு அமெரிக்கா எல்லாத்தையும் தொலைத்து கொண்டு நிற்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இல்லை, இதன் விளைவாகத்தான் இஸ்ரேல் இந்த போரை இன்னமும் கைவிட மறுக்கிறதோ? இல்லை, இஸ்ரேலுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒரு தொடங்கி வச்சுட்டாங்க. அமெரிக்கா பாம்பை அடிச்சுட்டு விட்ட கதையாயிடுச்சோ அது? ஏன்னா அடிச்சு விட்டக்கூடாது, அப்படித்தான் இப்போ விட்டுட்டாங்களோன்ற எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஈரானை நான் பாம்புன்னு சொல்றதுக்கு நான் ரெடியா இல்லை. அதுக்கன்ட்டு கயிறுன்னு சொல்ல மாட்டேன் நான். அவங்க இஸ்ரேல் செய்வதெல்லாம் சரின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இஸ்ரேல் அவங்க பாதுகாக்கிறதுக்கு அவங்க போடுற சண்டைகளை சில விஷயங்களை நான் வந்து ஏத்துக்கிறேன். உதாரணத்துக்கு அக்டோபர்ல 2023 அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதலுக்கு அவங்க பதில் தாக்குதல் செய்ததை வந்து ஓரளவுக்கு என்னால் ஏத்துக்க முடியும். ஆனா மொத்த காசாவை தரமட்டமாக்குனது வந்து அது நியாயப்படுத்த முடியாது. குழந்தைங்களையும் அதாவது ஹாஸ்பிட்டல்களையும் மருத்துவமனைகளை மேலே குண்டு போட்டது, இதெல்லாம் எப்படி நியாயப்படுத்த முடியும்? இனி காசா ஒரு ரியல் எஸ்டேட்ன்றாங்க, நாளைக்கு ஈரான் ஒரு ரியல் எஸ்டேட் ஆக்கிறதுக்கும் ஈரானோட எண்ணெயை உறிஞ்சி எடுக்கிறதுக்கும் தான் இவங்க நினைச்சாங்க. வெனிசுவேலாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிக அன்டாப்டு ஆயில் ரிசோர்ஸ் இருக்கிறது, அதாவது பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணெயை அதிகம் வைத்து கொண்டு இருக்கிற நாடு வெனிசுவேலா ஒரு நாடு, ஈரான் ஒரு நாடு. ஸோ இவங்க மற்ற நாடுகளோட பலங்கள் மீது ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தேவை, வாஞ்சை எல்லாம் இவங்களுக்கு இருக்கு?
இஸ்ரேலோட இருக்கிற நாடு சின்ன சைஸு, அதுக்கு ஏன் ஈரானோட எண்ணெய் மேலே அவ்வளோ வாஞ்சு? ஸோ அது இஸ்ரேல் ஈரான் மீது அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா ஹிஸ்புல்லாவுக்கால வரக்கூடிய தாக்குதல்களும், ஈரான் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய அந்த உரசலும், அடுத்து நெக்ஸ்ட் பிரச்சனை எங்கே ஈரான் வந்து அணு ஆயுத நாடாக மாறுமோன்ற ஒரு அச்சுறுத்தலும். ஆனால் அமெரிக்காவுக்கு வந்து மற்ற விஷயங்கள் நிறைய இருந்தது. அமெரிக்காவுக்கு வந்து ஈரான் அணு ஆயுத நாடாக மாறக்கூடாது, அவங்க வந்து அந்த பிராந்தியத்தில் வந்து ஒரு முக்கியமான நாடாக திகழக்கூடாது, அவங்களோட எண்ணெய் வர்த்தகம் வந்து டாலரில் தான் பண்ணணும். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்க முன்வைத்த போரில் அப்புறம் சேர்ந்த விஷயங்கள் தான் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து ஈரான் கட்டுப்படுத்தக்கூடாது, ஈரான் கிட்ட பெலாஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது, ஈரான் கிட்ட ட்ரோன் ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது. இப்போ 60 நாளைக்கான இப்போ இந்த ஸ்டாக்ஹோமில் இவங்க ஸ்டாக்ஹோம்ன்ற பாருங்க, இதில் ஐ திங்க் ஜெனிவாவில் சைன் பண்ண போகிறாங்க, சுவிட்சர்லாண்டில் ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம். அது சைன் பண்ணாங்கடான்னா 60 நாளைக்கு ஒரு நிறுத்தம் வரும், போர் நிறுத்தம். இந்த 60 நாள் நிறுத்தமானது வந்து தொடர்ந்து, அதாவது தற்காலிக நிறுத்தமா இல்லை இறுதி நிறுத்தமா என்பது 60 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். போரை வென்றது என்னை பொறுத்தவரை ஈரான் தான். ஓகே சார். இராணுவ ரீதியில்